நிறைய பேர் கேட்டீங்க, ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் போடுங்கன்னு. அவங்களுக்கான இந்த ரெசிபி தான். இது வந்து பஞ்சாபி பிந்தி. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்லுறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டு குட்டீஸ் வெண்டைக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெண்டைக்காயை இதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காயை இந்த அளவு நீளமாட்டு வெட்டி வச்சிருந்தாதான் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டா வரும். அதனால இந்த மாதிரி நீளமாட்டு கட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது கட் பண்ணக்கு ரொம்ப ஈஸி தான். அதனால கொஞ்சம் குயிக்காட்டே கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை இந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க எந்த அளவு ஃப்ரை பண்ணுதுன்னு. இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா டோஸ்டாவும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் ஈக்குவலா எல்லா இடமும் கரெக்டா ஃப்ரை பண்ணி கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வியாபாரம் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிடும் போது அதெல்லாம் கொஞ்சம் கொலன்னு இருக்கிறத கண்டா கண்டிப்பா விரும்பி சாப்பிட மாட்டேங்க. அதனால நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் அந்த கொலன்னு இருக்கிறது எல்லாம் மாறும். இது கொஞ்சம் சுருங்கி கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். இந்த டைம்ல இதை எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம். இப்ப வெண்டைக்காயை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கிட்டு இந்த சின்னதாட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வர இந்த டைம்ல 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வாசனைக்கு தான் போடுறது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து கொஞ்சமா மல்லிப்பொடியும் மிளகாய் தூளும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சொல்ல மறந்துட்டு இதுல கொஞ்சம் உப்பு மறக்காம ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டும் கூட. இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கி வருது. வதங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் மல்லித்தூள் மிளகாய் தூள மறக்காம போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மை போல அரைச்சி எடுத்தாதான் அதுக்கு ஃப்ளேவர் கரெக்டா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி பேலன்ஸ் பண்ணிருக்கேன். அதனால இதை வந்து மை போல அரைச்சி எடுத்து இது கூடவே அப்படியே போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு விட்டுக்கோங்க. உள்ளியும் தக்காளியும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகி அதுல பச்சை வாசனை இல்லாம இருக்கும். அந்த டைம்ல கரெக்டா இருக்கும். இப்ப இதுல வந்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு திருப்பி உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்ப மூடியை திறந்து பார்த்தா நல்ல மணமோட இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 கப் தயிரை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணுங்க. அடுத்து கொஞ்சம் வெண்டைக்காவை நம்ம வதக்கி வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு சூடோடு சர்வ் பண்ண அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா குட்டீஸ்க்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம இந்த ரெசிபி சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு அக்கா கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம டிப்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.